சொல்லி முடிக்கும் போது முதல்லயே சொல்லியிருக்கேன், ராமானுஜர் புகுமூர் போகுமூராயுத்தோன்னு அந்த பெண் பிள்ளைய பார்த்து கேட்டார். அந்த பெண் பிள்ளைக்கு தெரியாது இவர் தான் ராமானுஜர்னு. ஏதோ அவர் கேட்டாரே பெரியவருங்கிறதுக்காக 81 ரகசியம் சொல்லித்து சொல்லி முடிச்ச கை அந்த பொண்ணு பெருமூச்சு வாங்கித்தோ இல்லையோ கேட்ட ராமானுஜர் வாங்கினார். ஆச்சாமா, ஏன்னா உபன்யாசம் கேட்கிறவா அப்படிதான் பண்ணுவா. உபன்யாசம் 2 மணி நேரம் ஜலம் குடிக்காம நான் சொல்லிப்பேன். முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் இந்த பயில்வான்கள்லாம் பண்ற மாதிரி உட்கார்றது கஷ்டம்னா தப்பு சொல்றேன். நீங்கள்லாம் வந்ததே பெரிய விஷயம் தான், அதுக்காக கோச்சுன்றாதீங்க. அதனால நல்லதுதான், இதெல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதனால ராமானுஜர் பெரும் மூச்சு விட்டார். ஹாபா அப்படின்னார். பெண்மணியை பார்த்து சொன்னார், சரிம்மா நானும் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னார். அந்த பெண்மணி, நீரோ பெருமாளை சேவிக்க வந்திருக்கீர், நான் ஏதோ அழுதுன்னு போறேன், நான் ஏதோ புலம்புறேங்கிறதுக்காக நீர் எதுக்கு என்னோட வரீர்? இல்லம்மா, எனக்கு அது பயம் இல்லை. இந்த ஊரை சார்ந்தவள் நீ, இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியான்னு கேட்டா எனக்கு இல்லை இல்லைங்கிறதுக்கு 81 காரணம் சொல்றேன். ஒருவேளை நான் இந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிறவாளை போய் கேட்டா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அவ என்ன காரணம்னு சொல்லுவா. இருக்க முடியாததுக்கு காரணம் நீ 81 சொன்ன. இருக்கிறவா என்ன பேச்சு பேசுவா? நமக்கு உன் பேச்ச கேட்டே ஆடி போயிட்டனா, நீ வாமானார். சரி, இவ்வளவு கேட்கிறீரே, நீர் யார்? என்ன ராமானுஜர்னு சொல்லுவா, எம்பெருமானார்னு சொல்லுவா, உடையவர்னு சொல்லுவான்னு சொன்னோன்னு விழுந்து சேவிச்சுதான் அந்த பெண். நீங்க தானா அந்த சுவாமி? உங்களையா சாட்சியா வச்சு நான் இதெல்லாம் பேசினேன், இன்னொரு அபச்சாரப்பட்டுட்டேனே. அம்மா அம்மா இப்ப நீ எதுவும் சொல்லிடாத. அடுத்தது, இந்த பண்ணேனோ ராமானுஜரை பார்ப்பதற்கு, அதை பண்ணேனோ ராமானுஜரை பார்க்கறதுக்குன்னு சொன்னா நீ சொல்லிடுவம்மா இன்னொரு 5 காரணம். அப்புறம் துஷ்யந்துக்கு இன்னையோட உபன்யாசம் ஆயிடுறது. அவர் எப்ப இன்னும் அந்த 5 சொல்லுவார். அதனால வேண்டாமான்னு சொன்னோன்னு இந்த பெண் பிள்ளை சொன்னாலாம், நீர் நம்ம ஊருக்கு வந்திருக்கீர், இனிமே இந்த ஊரை விட்டு நான் போவேணும் வாரும்னு சொல்லி அந்த பெண் பிள்ளை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று திண்ணையில் ராமானுஜரை அமர்த்தி ஒரு யதிக்கு என்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ படாமல் தொடாமல் தான் அந்த கைங்கரியத்தை செய்து தன்னுடைய பக்தி சாம்ராஜ்யத்தில் தான் ஒரு பெண்ணாக, எப்படி பாகவதத்தை சொல்லும் போது பரம பாகவதமௌனி வரச சிவிபாகர சனக சனந்தனாதீஷு சுரகிம் புருஷ கனக கஷிபுசுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ பூசுரவருலு பரம பாவனுலு கனுலு சாஸ்வதுலு கமல பவ சுகமு சதானுபவ முகாக எந்தோ யாரெல்லாம் பாகவதோத்தமர்கள்னு பட்டியலிடுறார் தியாக பிரம்மம். பரம பாகவத மௌனி வர சசி விபாகர சனக சனந்தனா, பிரம்மா சிவன் முதலானவர்கள், திகீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபுசுத, கனக கஷிபுசுத பிரகலாதன், நாரதர் தும்புரு பவன சூனு, வாரு யாரு చెప్పండి, பவன சூனு ஹனுமான், பாலச்சந்திரதர யாரு? சிவன். பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ பூ, சரோஜ பவ யாரு? பிரம்மா. భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవముగాక. பட்டியலிடுறாரா? பிரஹ்லாதன், துருவன், நாரதர், பராசரர், புண்டரீகர், சௌனகர், சுகர். அந்த லிஸ்ட்ல திருக்கோளூர் பெண் பிள்ளையும் இருக்கு. அந்த பட்டியலில் தன் பெயரை நிலைநாட்டியவள் இந்த சிறு பெண். அவளுக்கு நிஜம் பேர் என்னன்னே தெரியாது. திருக்கோளூரை சார்ந்தவோ, பேர் என்ன? இப்ப செம்மங்குடி மாமான்னு செம்மங்குடியில பல மாமா இருக்கா. செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் இன்னும் அவர் பேர். அரியக்குடி அப்படின்னா யார் அரியக்குடியில இருக்காருன்னு தெரிஞ்சவர் கூட அரியக்குடியில இருக்கார். ராமானுஜ ஐயங்கார்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கிராமத்து பேர் சொன்னா மட்டும் போறாது, அவருக்குன்னு ஒரு பேர். திருக்கோளூர் பெண் பிள்ளை. பெண் பிள்ளை பேர் என்ன தெரியாது அப்படின்னா அவளுக்கு தம் பேரை சொல்லிக்கிறதுல முக்கியத்துவமே இல்லை. எனக்கு பேர் இருந்தா என்ன, பேர் இல்லாம போனா என்ன, பக்தி தான் முக்கியம். தன் பெயரை கூட பிரசித்தமாக்கி கொள்ளாது இருந்த ஒரு பரம சிரேஷ்டை அவள், திருக்கோளூர் பெண் பிள்ளை. அவள் சொன்ன ஒரு வார்த்தை சாதாரணமா அவ சொல்லியிருக்கா. 5 வயசு 6 வயசு குழந்தை பேசுறதா இதெல்லாம்? நம்மளே நம்ப முடியாது. இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தை பேசியிருக்குமான்னு. ராமாயணத்திலேருந்து 20 ரகசியம் எடுக்கிறார், பாகவதத்திலேருந்து கிருஷ்ணாவதாரத்திலேருந்து 16, முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய தசகங்கள்லேருந்து 4 5 எடுக்கிறா. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்ல 11 சொல்றா. ஆச்சாரியர்கள்ல ராமானுஜருக்கு முன்னாடி பின்னாடி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் சொல்றா. தெரியாத பல ஆச்சாரியர்கள் இப்ப பாருங்க, பிள்ளை திருநறையூர் அரையர்,
குறும்பருத்த நம்பியான குரவ நம்பி, வில்லிபுத்தூரார் பகவன் திருவஹீந்திரபுரத்துல வாழ்ந்தவர், கண்ணபுரத்தாள், யாருக்கு இவாளாலும் தெரியாது, ராமானுஜர், பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பர் தெரியும். இவாளெல்லாம் சொல்லி ஆத்தார பேரையும் சொல்லி 81 ரகசியங்கள் சொல்லியிருக்கானா. அந்த பெண் பிள்ளையினுடைய வைதுஷ்ய பூர்த்தி, பக்தி, ஞானம் எப்பேற்பட்டது. அதுவும் ராமானுஜர் திருவாக்கு முன்னாடி. ராமானுஜர் எப்படி ராமாயணத்தை ராமர் முன்னாடி சொன்னாரோ, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் கிருஷ்ணர் முன்னே சொன்னாரோ, 81 ரகசியங்களை இந்த பெண்மணி ராமானுஜர் முன்னாடி சொல்லியிருக்கா. சாதாரணப்பட்டவர் இல்லை, உயர்ந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் முன்னே சொல்லியிருக்கா. அந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் முன்னாடி சொல்லி இருந்தாலும் அதை சொல்ல விடணுமே இல்லையா. டாபிக் கொடுக்கும்போது ஆர்கனைசர்ஸ் எல்லாம் பல பேர் அவளே ஒரு டாபிக் கொடுத்துருவா, இதை பத்தி பேசுங்கோ அப்படின்லாம் இல்லாம நம்மளையும் ஒரு மதிச்சு ஒருத்தர் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னு கேட்டு பேச சொன்னார் பாருங்கோ. அதனால கணேஷ் அவர்களுக்கு, ஆஸ்திகருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். நமஸ்காரம். அவர் எங்க இருக்காரு? கணேஷ் நமஸ்காரம். ஏன்னா அது யூ கிவ் தி ஆப்ஷன் to the person to decide what he wants to speak. அது ஒரு பெரிய விஷயம். அதனால அவர் குடும்பத்தாருக்கு அடியேனுடைய நமஸ்காரங்கள். அதே சமயத்தில் மண்டபம், அதாவது இந்த மண்டபம் பார்க்கறதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, ஒரே இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்கு. அந்த மண்டபத்தை பொதுவா ஒரு சின்ன ஹாலை கொடுக்கணும்னாலே people will think twice. அதுவும் உபன்யாசத்துக்குன்னு ரொம்ப யோசிப்பா. ஆனா இவ்வளவு பாகவதோத்தமர்கள் வந்து இருந்து கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கொடுத்த ஸ்ரீகாந்த் சுவாமி, அவர் எங்க இருக்கார்? வெளியில இருக்கார். அவருக்கும் அவருடைய திருமதியாருக்கும், பிரேமா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் பல்லாண்டு பாடி ஃப்ளவர் டெக்கரேஷன், அதாவது ரொம்ப அழகா பெருமாளுக்கு பண்ணி படத்தெல்லாம் வச்சு ஒரு ஏஸ்தெட்டிக் சரௌண்டிங்ஸ்ல கேட்கணும் இல்லையா. அதனால அந்த ஏற்பாடெல்லாம் பண்ண அவளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அதுவும் அந்த ஐயாவு மகால ரொம்ப ஏபிளா அட்மினிஸ்டர் பண்ணின்னு வரா. அவளுக்கு அடியனுடைய கிருத்தஜதைகள். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், நம்ம ஆத்து கல்யாணத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் தேர ஊரே பிடிச்சு இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பல பாகவதோத்தமர்கள் சேர்ந்து தான் நடத்த வேண்டும். லக்ஷ்மிபதி பாகவதோத்தமர் எங்க இருக்கார்? சுவாமிக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியும் இங்க உபன்யாசம் பண்ணும் போதெல்லாம் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணின்னு வர்றார். அதனால உபன்யாசம் சொல்றது பெரிய விஷயமே இல்லை. ஏன் சொல்லுங்க கேளுங்க, இது எங்களுக்கு தூக்கத்திலேருந்து எழுப்பினாலும் நாங்கள் பேசுவோம். ஆனா இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காருன்னா லக்ஷ்மிபதி அவர்களுக்கு அடியனுடைய கிருத்தஜதைகள். சம்பத் சுவாமி பல்லாண்டு. சின்னி குமார் அவர்கள் எங்க இருக்கார்? அவர். அப்புறம் சீதாபதி அவர்கள். நமஸ்காரம். சின்னிகுமார் சீதாபதி அவர்கள் இருக்காரா? அவருக்கு அடியனுடைய கிருத்தஜதைகள். முக்கியமான மறுபடியும் கணேஷ்ராம் அவருக்கே வரேன். கணேஷ்ராம் அவரே என்கிட்ட சொன்னார், சுவாமி நீங்க தைரியமா சனாதன தர்மம், ஹிந்து தர்மம் தான் ரொம்ப வசத்தி அப்படின்னு சொல்லுங்கோ, தைரியமா சொல்லுங்கோ சார், இனிமே காலம் விட்டதுன்னு. நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவருடைய எவ்வளவு ஒரு ஆதங்கம், கவலை எல்லாம் புரிஞ்சுது. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்குலாம் நான் பொதுவாக சொல்றேன், எதுவும் நம்ம நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது, வாட்ஸ்ஆப் எல்லாம் மீடியாவெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. எவ்வளவு வருஷ கணக்கா இந்த ஒரு சிவிலைசேஷன் இருக்குன்னா அதை ஒன்றும் அப்படிலாம் நமக்கு அசைக்கிற மாதிரி தெரியும். யார் அசைக்கிறாளோ அவ குடும்பத்தில் இருக்கவாளே பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சிருவா. என்னன்னா எங்கேயோ, அதாவது பாருங்கோ, ஹிரண்யகசிபுவினுடைய சரித்திரம் ஒரு விஷயம் சொல்றது. ஹிரண்யகசிபு உலகம் முழுக்க தெரிஞ்சான், என்னை பத்தி ஸ்துதி பண்ணு, ஹிரண்யாய நமஹான்னு ஒரு ஹிரண்யகசிபு சஹஸ்ரநாமம்னு ஒரு புஸ்தகம் போட்டான். எல்லாரும் ஆத்ல ஹிரண்யகசபவே நமஹ, கஷ்யப புத்ராய நமஹ, லோக துக்க காரணாய நமஹ, சமுதாய பஞ்சகாய நமஹ, மிருகவத பிரியாய நமஹ அப்படின்னு ஒரு சஹஸ்ரநாமம். அதுக்கு ஒரு அழகா புது எவன் ஒருவன் அப்படி செய்தானோ அவன் வீட்டிலேயே அஷ்டாட்சரத்தை சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்துடுத்து. பெருமாள் எங்கேயும் போக மாட்டார், அங்கே வர வச்சுடுவார். அவனுக்கு அவன் குழந்தைய சமாளிக்கிறதுக்கே நாழி ஆயிடுச்சு. ஊர் உலகத்துல எல்லாரும் ஹிரண்யாய நமஹான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. பிள்ளை சொல்றதே நாராயணாய நமஹான்னு அது தைரியமா சொல்றது. அதனால சனாதன தர்மம் என்ன ஆகும்னு கவலை இருக்க வேண்டாம். அந்த கவலை இப்ப மீடியாவில் எப்படி சொல்றாரு, ஆஹா ஓஹோ என்ன பண்ண, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, இருக்கும். ஆனா அது யாரோ பார்த்துப்பான்னு விட்டுறக்கூடாது.
யாரு சனாதன தர்மத்தை யார் காப்பாற்றணும்? இந்த 4 உபன்யாசகர்கள் இருக்கா பாருங்க, அவகிட்ட விட்டுடலாம், அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். நாங்கள்லாம் வெறும் இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு தான் லாய்க்கு. இன்றளவும் சனாதன தர்மம் செழித்தோங்கி இருக்குன்னா கிராமமா கோவிலா யோசிச்சு பாருங்க. திருப்பதியில என்ன கைங்கரியம் பண்ண சொல்லுங்க, நான் அண்ணா 2 செயின் போட்டு ஜம்முன்னு போய் பண்ணிடுவேன். கும்பகோணத்துக்கு பக்கத்துல, சீர்காழி பக்கத்துல எவ்வளவோ திவ்ய தேசங்கள். நீங்க போனேன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீள். ஆச்சரியமா ஏகாந்த சேவை, பெருமாளும் நீங்களும் மட்டும்தான் இருப்பீள். அந்த கோவில்கள்ல எவ்வளவு பட்டர்கள், என்ன சம்பளம் வந்துடுது. அது பண்றாளே அவாதான் சனாதன தர்மத்தை தாங்கி பிடிக்கிறார். இப்ப நாங்க இந்த மாதிரி ஏசி ஹால்ல குழுன்னு எனக்கு ஒரு 4 சக்கர வாகனம் வருது, கதவை திறக்கிறதுக்கு ஒத்தார், இறக்கிறதுக்கு ஒத்தார், புஸ்தகம் வைக்கிறதுக்கு ஒத்தார், நான்லாம் பண்றது ஒண்ணுமே இல்லை, ஜம்முன்னு இப்போ இருக்கேன். we are not doing a great service. ஏதோ தெரிஞ்சதை பேசுறோம், காப்பது அவர்கள். நம்ம ஒருத்தரும் கோவிலுக்கு போறோம் பாருங்க, இப்ப திருப்பதி எல்லாருக்கும் திருப்பதியில கொண்டு ஒரு 10 லட்சத்தை கொண்டு கொடுக்கணும். அது பிரச்சனை, நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, அவர் ஜெகத் ரக்ஷகன் பெருமாள், கொடுக்கலாம். ஆனால் அதே சமயத்துல இந்த கோவில்களுக்கெல்லாம் போய் தட்டுல ஒரு 100 ரூபாய் போடுங்களேன், என்ன ஆயிட போகுது? அது 100 ரூபாய் இல்லையா? அவர் என்ன வாழ்ந்துட போறார்? 100 ரூபாய் அவர் கொடுக்கணுமா? அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு 10 பேர் போனாதான் நம்பி வாழக்கூடிய கோவில்கள் இருக்கு. அதுக்கு நம்ம செய்வோம், அவருக்கு கொடுப்போம். ஏன்னா அவரை நம்ம ஊக்குவித்தால் தான் இன்னொரு 20 வருஷமாவது அந்த தொழில் பார்ப்பார், அவர் அந்த பட்டரா இருப்பார் இல்லையா? நான் உட்காந்துட்டு சி ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், பைத்தன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு வந்துட்டேன், கிரெடிட் ரிஸ்க் மார்க்கெட் ரிஸ்க் வந்துடுத்து, சிஎஃப்ஏ எஃப்ஆர்எம் 2 லெவல் எழுதியாச்சு, சார்ட்டர் வாங்கியாச்சு. நான் இப்போ வந்துட்டேன். நான் அவரை பத்தி சொல்றேன், பார்த்தீங்களா வாத்தியார் கார்ல வர, ஏன் அவர் நடந்தே தான் வரணுமா வாழ்க்கை முழுக்க இல்லையா? அதனால அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லோரும் நம்மளை சுத்தி இருக்கவா செழிப்போடு இருக்கட்டுமே. அதனால சனாதன தர்மம் ஓங்குவது கோவில்களிலும் கிராமங்களிலும், சின்ன ஊர்லயும் தான். மெட்ராஸ்லாம் ஒரு பெரிய ஊர், இங்க இருக்கக்கூடிய பட்டர்கள்லாம் அவாகிட்ட போய் நம்ம கடன் வாங்கிக்கலாம். அவங்க ஏதாவது கஷ்டம்னா அவ கொடுக்கக்கூடிய நிலவில் இருக்கா. அதனால அப்படி இல்லை கிராமங்கள்ல. சனாதன தர்மம் வாழ வேண்டும்னா கிராமத்துல இருக்கு. அதே சமயத்துல நம்ம பயப்படக்கூடாது, நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். சனாதன தர்மம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். ஏன் தெரியுமோ? இந்த சனாதன தர்மத்துல நான் 10 கேஜி அரிசி கொடுக்குறேன், வந்துரும் நம்ம சொல்றது இல்லை இல்லையா? நான் அரிசி கொடுத்துட்றேன், நீ வந்துருப்பா நம்ம பக்கம், ரூபா கொடுத்துணும், ஒரு 500 ரூபா கொடுத்துட்றேன், மாத்திக்கோ, பேரை மாத்திக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம கிட்டே அந்த 10 கேஜி அரிசி இல்லை. ரூபாயை கொடுத்து துட்டை கொடுத்து வான்னு சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை. அதனால இன்னொரு மதத்துலாம் வர வைக்க முடியாது, நம்ம கிட்ட பணம் இல்லை. வெடிகுண்டு வச்சு மிரட்டி வருது சொல்றதுக்கு நம்ம கிட்ட பயம், தைரியம் கிடையாது. வீசி விடுவேன், வா இங்கே, தலை வெட்டப்படும் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை. அதுக்கு தைரியம் இருக்கணும். ஒண்ணு மிரட்டி மதத்துக்கு வர வைக்கணும், இல்லாட்டா பணம் கொடுத்து வர வைக்கணும். பணத்துக்கு பணம் இல்லை, மிரட்டுறதுக்கு தைரியம் இல்லை. அப்ப என்ன சொல்லி மதத்தில் இருக்கக்கூடியவர்களை தங்க வைக்க முடியும்? பக்தியை வளர்த்து தான் தங்கி வைக்க முடியும். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை போல இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய சரித்திரம் கேட்டால்தான் நம்மளால அந்த அளவுக்கு இருக்க முடியாவிடிலும் ஒரு திவளையாவது இருக்கணும்னு தோணும். அப்படித்தான் பக்தியை வளர்த்து தான் சங்கரரோ ராமானுஜரோ தேசிகரோ மத்வரோ சைத்தன்யரோ ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ வளர்த்தார்கள். பணத்தை கொடுத்து வளர்க்கல, வெடிகுண்டை வச்சு வளர்க்கல. அதனால நம்ம ஓஹோ அந்த மதம் அப்படி பண்றதே அப்படின்னு நம்மளும் பண்ணலாமா? அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஞாபகம் வச்சுங்கோ, பிற மதங்களை தப்பு சொல்லி 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 நம்மளும் அவளை மாதிரி மாறிடக்கூடாது. இதுக்கு பிரமர கீட்டிகா நியாயம்னு பேர். பிரமர கீட்டிகானா, ஒரு குழவி புழுவை கொட்டி 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 ஒரு நாள் அந்த புழு கூட குழவியா மாறிடுமா. இந்த மதத்தில் அப்படி சொல்றாளே, நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அந்த மதத்தை அப்படி சொல்றாளே, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளும் அவளை மாதிரி ஆயிடுவோம். ஞாபகம் வச்சுங்கோ, பிற மதங்கள்ல தப்பு இருக்கு இல்லை, அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இந்த மேடை இல்லை. இது ஒரு ஸ்டேஜை கொடுத்துட்டாளேங்கிறதுக்காக நான் பிற மதங்கள் உட்காந்து தூஷணம் பண்றது, அந்த கடவுளை ஏளனம் பண்றது, இதெல்லாம் சனாதன தர்மத்தோட ஸ்டைலே. நம்மளாம் ரொம்ப ஹை. சனாதன தர்மம்ல நம்ம இந்த மாதிரி கீழே போய் இன்னொரு தெய்வத்தை ஏசி பேசி, அந்த மக்களை ஏசி பேசி, இதெல்லாம் நம்ம பண்ற ஆட்களே கிடையாது. அவர்கள் தெய்வத்தை, அவர் நம்புற தெய்வத்தை வழிபடுறா, பற்றிட்டு போட்டோம். நம்ம அந்த தெய்வத்தை ஏசி பேசியோ பண்ணக்கூடாது. ஆனா அதே சமயத்துல நம்ம தர்மத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்கறதுனா என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய தப்பை நம்ம சரிப்படுத்திக்கணும். ஞாபகம் வச்சுங்கோ, எந்த மதமானது தனக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து திருந்திக் கொள்கின்றதோ அந்த மதம் தான் வாழும்.
ரிஃபார்ம்ஸ். ராமானுஜர் எதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த, ஏன்னா அப்படிதான் ஒரு மதம் இருக்கும். நமக்குள்ள மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், யாரு இல்லைன்னு சொன்னா. ஒரு காலங்காலமா ஒரு விஷயம் வருதுங்கிறதுக்காக அது சரி கிடையாது. புதுசா ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக அது தப்பு கிடையாது. தேசிகன் எடுக்கிறார் யாதவாபியத்துல, புதுசுனா அது வெறுத்துறாத, பழசுனா கண்ணை மூடி நம்பாத. தப்பா இருக்கு அப்படின்னா திருத்திக்கோ. சனாதன தர்மம் இஸ் a very flexible religion. ரொம்ப ஃபிளெக்சிபிள். இதை விட ஃபிளெக்சிபிளா இருக்கவே முடியாது. இந்த தப்புன்னு இருக்கா, சரி சார் தப்பு பண்ணிட்டோம், அதை நம்ம திருத்திக்கணும், அப்படி திருத்திக்கணும். இல்லை சார் அந்த மதங்கள்லாம் பாருங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கா. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க பல நாடுகளுக்கு இப்போ போவே முடியாது. அவ மாற்றவே மாட்டேன் மாறவே மாட்டேன்னு இருக்கிறதுனால தான், ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாதனால தான் பல நாடுகளுக்கு நம்மளால போவே முடியாது. அங்கேயே அவ்வளோ போர் நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு இன்வேஷன் ஆன பிறகும் சனாதன தர்மம் நிற்கிறதுனா, நம்ம வி ஆர் வெரி கூல் பீப்புள். அந்த கூல்னஸ் இருக்கணும் நம்ம மனசுல. ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோன்னு உடனே விட்டா கையில கத்திய வச்சுன்னு அடுத்த நாள் சண்டைக்கு போராட்டம்னு வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட போய் நின்றுடக்கூடாது. அதற்கு பதிலாக உங்கள் வீட்டில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஒரு 4 பாசுரம் கத்துத்தாங்க. எல்லாம் சொல்றோம் அடுத்த தலைமுறையினர் என்ன செய்வார்கள், இப்படி கேட்கக்கூடியவா முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கத்துத்தாங்க. கத்து தரும்போது ரொம்ப பணிவு அழகோ. இப்ப பாருங்க, இப்ப நீங்க உங்க காலகட்டத்துல உங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கியிருப்பீங்க. எங்க அப்பா வளாசி விட்டுருவார். நீங்க வளாசுங்க, அடுத்த நாள் போலீஸ் வந்து நிற்கும், குழந்தையே ஃபோன் பண்ணிடும். 100க்கு 0 1 0 0 போட்டு எங்க அப்பா என்ன பாடா படுத்துறார், வைத்தறிச்சல கொட்டிக்கிறார், வாங்குவோன்னு சொல்லிட்டு உங்களை உள்ள வச்சுருவா. இதெல்லாம் கஷ்டம், வேண்டாததெல்லாம் இது பண்றீங்க. அதனால எங்க அப்பா என்ன எப்படி அடிச்சார் தெரியுமா, அப்ப சிசிடிவி இருந்ததா இல்லையோன்னு அந்த குழந்தை ஃபுட்டேஜ் குழந்தையே கொடுத்துரும். அது ஒன்றும் கவலையே படாது. பித்ரு தேவோ பவன் ஆத்துல இருந்தே சொல்லிக்கிறேன், நீ அங்கே போய் இருந்துருன்னு சொல்லிடும். ஜெயிலும் கர்ப்பகிரகம் மாதிரி தான், உனக்கு நான் வந்து நிச்சயப்படி அர்ச்சனை பண்றேன்னு சொல்லிடும். அதனால குழந்தைகளிடத்தில் பக்தி வளர்ப்பதும் நாசூக்கா வளர்க்கணும். கண்டிச்சு வைங்கோ. கண்டிப்பு அப்யூசிவா மாறிடக்கூடாது. கெட்ட வார்த்தையில சொல்லக்கூடாது. மிரட்டி வைங்க. அது மிரட்ட கேட்குற குழந்தையா இருந்தா அது ஒன்று இருக்குமே, அது பெருமாள் அதை எப்படி படைச்சிருக்கிறோ. அது வந்து அம்மா சொல்ல, இதை பாரு நீ ஒழுங்கா படிக்கல. ஒரு அம்மா என்கிட்ட வந்து வருத்தப்பட்டா, ஒழுங்கா படிக்கல நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாடு மேய்க்க விட்டுருவேன். உடுன்னு கொடுத்தது. அது ஒண்ணு கவலைப்பட்டது. அதான் மாடு மேய்க்கும் கண்ணே நான் கிருஷ்ணன் மாதிரி வளர்ந்துட்டு போ. அது என்ன சாஸ்திரம் பேசுறது பாரு. அதனால குழந்தைகள் கிட்ட வாயை கொடுத்து ஜாகிரதை. பேசும்போது கூட 10 தடவை யோசிச்சு பேசுங்க. இந்த கோர்ட்டில் பேசுற மாதிரி பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பேசுங்க. அது திரும்பி 10 கேள்வி கேட்கறது. நம்மள குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. அதே சமயத்துல கெட்ட வார்த்தை சொல்ல வேண்டாம், அடிக்க வேண்டாம். இன்னொன்னும் அது ஏதோ ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஒரு 2 வார்த்தை சொல்றதுன்னு வச்சுங்க, தப்பு கண்டுபிடிக்காதீங்க. இதை பாரு அந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாது, அது சொல்ல விதத்துல சொல்லட்டும். என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப அழகா சொல்றியேடா, உன் குரலை கேட்டாலே ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா சொல்ல பாரு, பெருமாள் குரலை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் இன்னொரு பாசனம் கத்துக்கோ, நல்ல வழியில சொல்லி கூட்டுன்னு போங்க. எந்த குழந்தையும் கேட்கும். உடனே இந்த நம்ம சனாதன தர்மத்துல என்னன்னா, இப்ப யாரோ கதைக்கு வராருன்னு வச்சுக்கோ, என்ன பேண்ட்டை போட்டுன்னு வரையிற, என்ன வேஷ்டி போட்டுன்னு வர தெரியாத, அவ்வளவுதான். அவர் போயிடுவார். வந்தவர் பாவம் மெனக்கட்டி ஏதோ நல்ல வார்த்தை சொல்லலாம் கேட்கலான்னு வந்தார், அவர் கிளம்பி போயிடுவார். அப்புறம் கூட்டம் வரலன்னா என்ன சொல்லி பிரயோஜனம்? வந்த கூட்டத்தை நம்மளே விலைக்கு ரூபா கொடுத்து வெளியில தள்ளியாச்சு இல்லையா? மெனக்கெட்டு ரொம்ப கழுவு நீ வந்தவர் அமிச்சாச்சு. அப்புறம் எப்படி கூட்டம் வரும்? வந்தவாளை முதல்ல சாஃப்டா வெல்கம் பண்ணணும். நீங்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், நீங்க கேட்கறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், எவ்வளவோ யோசிச்சு பாருங்க. ஆனஸ்டா நான் சொல்றேன், இப்ப இந்த டைம்ல சென்னையில 25 கச்சேரி நடந்துட்டு இருக்கு. சென்னையில வெவ்வேறு இடத்துல கச்சேரி. அப்புறம் அது என்ன இங்கிலீஷ் அவதார் 2 பாருங்க, இன்னும் மெனக்கெட்டு அந்த ஆச்சாரியர் எடுத்திருக்காரு. அவதார் 2. அப்புறம் இப்போ OMG தானே, அது என்னது, அது ஓ மை கோஸ்டா? கரெக்டா கார்த்திக்? பாருங்க, ஓ மை கோஸ்ட் எப்பேற்பட்டது, என்னுடைய பேயே இல்லையா? ஓ மை கோஸ்ட் என்னுடைய பேயே அப்படின்னு ஒருத்தர் படம் நேற்று கூட பேனர் பார்த்துன்னு போனேன். அந்த ஓமைஜிக்கு நீங்க போகல, அவதாருக்கு போகல, கச்சேரிக்கு போகல, இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கேன்னா நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் வேஷ்டி கட்டின்னு வரல, ஏன் புடவை எப்படி போட்டுன்னு வரல, இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ போயிடுவா எல்லாரும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டா. அதனால குழந்தைகளையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றதா, நன்னா சொல்றடா, எவ்வளவு அழகா சொல்ற நீ, பா உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நீ இன்னும் 2 ஸ்லோகம் கத்துக்கோ, அது கத்துக்கோ. என்ன பேசுற, ஒழுங்கா சொல்லு, கண்ணம் போயிடும்.
8 திசையும் அது எங்கேயோ போயிடும். அதனால அங்கே காத்துன்னு இருக்கா, தட்டுங்கள் திறக்கப்படும். அது தட்டிடுறது போய். நீங்க இப்படிலாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது போய் தட்டிடும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ட்டா போச்சு. அப்புறம் பாவிகளே சொன்னா நம்ம தான் அந்த பாவிகள். அதனால சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்து குழந்தைகளை அணுகுமுறை ரொம்ப சாஃப்டா இருக்கணும். நிச்சயமாக அது. அப்புறம் இன்னொன்னு, இப்ப காலேஜ்க்கெல்லாம் போயிடுச்சுன்னா அது ஒரு பருவம். அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆஹா ஓஹோன்னு பேசும். என்ன ராமர் இப்படி பண்ணிட்டாரே சீதை, இவரையா நீ கும்பிடுற, அத்தப்பண்ற, அது கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்மணியை அனுப்பலாமா, இது லா படி அலௌடா, ஆர்டிகல் நம்பர் 16 and 24 does it allow it, how can a man do it கேட்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீ கேட்கறதெல்லாம் சரின்னு சொல்லிடுங்க. எப்பவுமே கேள்வி கேட்கக்கூடியவாளை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். நல்ல கேள்வி கேட்கிற, அப்ப அடங்கிடுவர் அவர். எப்படி நீ இந்த கேள்வி இறைவனை பார்த்து கேட்கலாம் அப்படின்னா கோச்சுன்றது. நீ கேட்கிற கேள்வியெல்லாம் சரி, ஆனா ஒண்ணும், நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். பொறுமையாரு, ஒரு நாள் கிடைக்கும். எனக்கு பதில் தெரியாது, ஒரு நாள் உனக்கு இறைவன் பதில் கொடுப்பா, காத்து கொண்டிரு. நிச்சயமா அதே குழந்தை, என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் பிலானில படிக்கும்போது நான் உபன்யாசம் சொன்னேன். அப்போ ஒரு போஸ்டர்லாம் போய் நானே ஒட்டுவேன். ஹாஸ்டலா போய் இந்த மாதிரி ராமாயணம் சொல்றேன், வாங்கோன்னு. அப்போ நிறைய பேர் வரவே மாட்டான். 20 பேர் வந்தா ஜாஸ்தி. அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல பல பேர் கிட்ட கேட்டேன், ஏன்டா நீ வரல அப்படின்னு. டே எங்கடா நீ போஸ்டர் போட்ட அப்படின்னா, டே நான் தான்டா ஒட்டினேன் அப்படின்னு. அடுத்த தடவை நான் போஸ்டர் ஒட்டினோன்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, மெனக்கெட்டு நான் போஸ்டர் ஒட்டினோட்டோ கிழிச்சான். ராமாயணம் இங்க நடக்குதுன்னு போட்டா ஒருத்த கிழிக்கிறான். நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஏன்டா நானே ஏதோ ஓரமா ராமாயணம் சொல்லிட்டு போறேன், நீ வரலன்னா விட எதுக்கு கிழிக்கிறேன்னு. இதையெல்லாம் பல்கலைக்கழகத்தில் செய்யலாமா? ராமனா ராமாயணமா? ராமன் ஒருத்த இருந்தா அவனுக்கு தெரியும், நீ தான் போய் பக்கத்துல பார்த்த. யாருமே பார்த்ததில்லை. திருவள்ளுவர் கூட திருக்குறள் எழுதுற நான் பார்த்ததில்ல. யாராவது பார்த்துக்கடா திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி நம்புறோம் இல்லையா? கண்ணகி சிலம்பை இப்படி வச்சா அதை நம்புறோம் இல்லையா? சிலையை எப்படி வைக்கிறது அப்படி வைக்கிறதுலாம் சர்ச்சை ஓடுறது இல்லையா? அப்படின்னா ராமரை வச்சதே நம்ப வேண்டியது தானே. இப்போ எப்படி இளங்கோவடிகள் கூட என்ன ஃபுட்டேஜ் அமைச்சர் நம்பர் 14 கண்ணகி வந்து நெடுஞ்செழிய பாண்டியனே அப்படிலாம் கேட்டது டைலாக்ல யாருக்கா தெரியுமா? எழுதியிருக்காரோன்னு அவர். அதனால நம்பினேன். ஏப்பா நான் நம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புறா, நீ எதுக்கு? இதெல்லாம் ராமாயணத்தை எல்லாம் பேசிக்கொண்டு அப்படின்னா இவனோட யார் நமக்கு எங்க தெம்பு இருக்கு இவனோட வாதம் பண்றதுக்குன்னு விட்டுட்டேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியாவுக்கு உபன்யாசத்துக்கு போகணும். எனக்கு ஒரு மெயில் வருது, எங்க ஊருக்கு வந்தா நீ உபன்யாசம் பண்ணு ப்ளீஸ், நான் அரேஞ்ச் பண்றேன். கிழிச்சவன் 5 வருஷம் மாத்தி எடுத்து பாருங்க அவனை. அந்த மாதிரி குழந்தைகளும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா விடுங்க. நிச்சயமா டைம் வில் சேஞ்ச் பீப்புள். பக்தியை நம்ம திணிக்க முடியாது, அதுவாக மலர வேண்டும். அதுதான் பக்தி. அதனால அப்படி இருந்தால் சனாதன தர்மம் we are in a very comfortable position. ஞாபகம் வச்சுங்க, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளே வேற. இன்றளவும் ஜூக்களை எல்லா பக்கமும் கொன்றடிக்கும் போது அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த தேசம் இது. இஸ்ரேல் என்கின்ற நாடு பிறக்கும் போது எங்களை உலகமே அழித்து ஒழித்து எரித்து கொல்ல வேண்டும் என்று நினைத்த போது எங்களை கொல்லக்கூடாது என்று அடைக்கலம் கொடுத்த ஒரே நாடு பாரத நாடுன்னு இஸ்ரேல் தன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதி. ஜொராஸ்ட்ரியன்ஸ், பார்சிகள் என்று பெயர், நெருப்பை ஆராதிக்கக்கூடியவர்கள். பல அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் அந்த மக்களை துரத்தும் போது அந்த ஊர் மக்கள் பார்சிக்கள் படகுல ஏறிண்டு துவாரகாக்கு வந்து அங்க இருந்து சங்கராச்சாரியர் அடைக்கலம் கொடுத்து, அந்த பார்சிக்கள் தான் இப்ப டாட்டா இவாளெல்லாம் பாக்குறோம், இந்த தேசம் தான் அடைக்கலம் கொடுத்தது. அதனால நம்ம சனாதன தர்மம்ங்கிறது ரொம்ப ஓப்பன் மைண்டட். அதுல இருக்கு, அந்த ஓப்பன் மைண்டடா இருக்கிறதுனால ப்ராப்ளமும் இருக்கு, அதையும் ஒத்துக்கணுமே. இவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் வராது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு இவ்வளவு பெருந்தன்மை இருக்கே, மத்தவா பெருந்தன்மை காமிக்க மாட்டா, அது அவர்களுடைய மதம், அதை நம்ம குற்றம் கூற சொல்ல முடியாது. அவளுடைய மேக் டிஎன்ஏ அப்படி இருக்கு, நம்ம டிஎன்ஏ எல்லாரையும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அது எல்லோரையும் வாழ வைக்கும் பாரத தேசம். ஆனா இந்த சனாதன தர்மம் ரொம்ப சேஃபா இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களாலதான். 3 நாள் வந்திருக்க பாருங்க, அத்தனை பேருடைய பொறுமை பெருமை, இதுக்கெல்லாம் காரணமாக நான் இவ்வளவு பேரை சொன்னேனே. வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் தந்த மௌலி தாங்கின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு பேர், கணேஷ்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீகாந்த் அவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு கைங்கரியப்பர்கள் இவ்வளவு நடந்தாலும்
இந்த நிகழ்ச்சி நடக்கணும் நினைச்சவர் வெங்கடேசன் எங்க இருக்கார்? அவர்தான் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க பேசணும் 3 நாள். அது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 3 நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவா வரல. அது வேற இடத்துல ஒத்துண்டதுனால அது வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே. வீக் டேஸ்னா யாரும் வரமாட்டா. வீக் டே. ஆனா அந்த வீக் டேயை கூட ஸ்ட்ராங் டேயா மாத்தினவா நீங்க. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் பல்லாண்டு பாடி, அடியேனை அவர்கள் வீட்டு பிள்ளையை போல் தக்க வைத்த சுவாமி முரளிதரன் சுவாமி அவர்களுக்கும் பல்லாண்டு பாடி, உங்கள் அனைவரின் பெருமைக்கும் பல்லாண்டு பாடி, 3 நாள்ல எவ்வளவு தப்பு பண்ணியிருப்பேன், இவ்வளவு. ஆனா அந்த தப்பையெல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அமைகிறேன். இவ்வளவு பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா பாருங்க இல்லையா? அவ அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இதெல்லாம் யூடியூப்ல போட்டாதான் நாளைக்கு இப்போ நீங்களே 2 நாள் மிஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க போய் பார்க்கலாம். ஆனா இதை நாங்க யூடியூப்ல போடுறோங்கிறத முன்னாடி சொல்லலை. ஏன்னா அப்புறம் யாரும் வந்திருக்க மாட்டேங்க. அது கடைசி முடியும் தருவாயில தான் நாங்க சொல்லுவோம். அது நம்ம ஸ்டைல். இது அதனால இவ அத்தனை பேருக்கும் செல்லா வீடியோஸ்ல இருந்து எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி, மைக்காரர் எங்க இருக்கார் சுவாமி, அவருக்கும் பல்லாண்டு பாடி. முதல் நாள்ல நன்னா தான் வேலை பார்த்தது. ஒரு 2 நிமிஷம் அப்படி போச்சு. அவருக்கு ஒரு டவுட், இவர் நன்னா பேசுவாரா மாட்டாரான்னு. அப்புறம் அட்ஜஸ்ட் ஆயிடுத்து. அவருக்கு இப்படிதான் பேசுவார், சுமாரா தான் பேசுவார், பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சுட்டார். அதனால அவருக்கும் நன்றி செலுத்தி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிமஹிஷா கோபிராமணேபி சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா. February 25ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்கோ. 25th February சனிக்கிழமை சாட்டர்டே. 25th February சாட்டர்டே between 4 and 7 PM அடியோங்களுடைய அறக்கட்டளை தேசிக தயா மூலமாக குருவாயூரப்பனுடைய நாராயணியத்தை ஒரு கிராண்ட் டான்ஸ் டிராமாவா நாரதகான சபால கொடுக்கிறோம். ஒரே டிக்கெட் விலை தான், ரொம்பலாம் இல்லை. யூ கேன் பை யுவர் டிக்கெட் ஈவன் நவ். desikadaya.org/agrepashyami. desikadaya desikadaya.org desikadaya.org/agrepashyami agrepashyami agrepashyami. You go to this link, you can choose the city, which is Chennai. Choose the number of tickets that you want to buy. You will get the receipt in your spam folder. Come 1 hour before the event, show your ticket copy and you can get entry to the hall for the grand dance ballet. Choreography by Srimati Anita Guha, music by Dr. Rajkumar Bharati, soundscape designed by Sai Shravanam. The narration and concept is by me. So it is on Agrepashyami Narayaniyam. So the date has been announced, which is the 25th of February between 4 and 7 PM at Naradagana Sabha, Chennai. Please buy your tickets and be there at the event. Thank you.